ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஜியோகிரஃபி என்சிஆர்டி கிளாஸ் 6 சாப்டர் 5 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நான் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெய்லி ஷெடியூல்ஸ். அதுக்காக தான் இந்த கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாப்டர் 5ல் வந்து மேஜர் டொமைன்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட எர்த் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ எர்த் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி எர்த் இருக்குது அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த போர்ஷன் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில இடத்துல காண்டினென்ட், சில இடத்துல ஓஷன் இப்படி இருக்கும். ஸோ இப்போ மேலே இருக்க அந்த எர்த் போர்ஷன் அது வந்து சாலிட் போர்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எர்த் இருக்குது, இந்த பூமியில் தான் நம்ம இருக்கோம், அந்த மேல் பகுதியில் இங்கே நம்ம இருக்கோம். ஸோ நமக்கு மேலே பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக மேலே இருக்கும். ஸோ அப்படி தான் நம்மளை சுற்றி வந்து ஒரு கேசியஸ் லேயர் தான் நம்மளை இந்த எர்த்தை சுற்றியுமே வந்து ஒரு கேசியஸ் லேயர்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ லைக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எர்த்தை சுற்றி வந்து ஒரு கேஸியஸ் லேயர் வந்து எல்லா பக்கமே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போக போக அது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், சில கேஸஸ்லாம் கார்பன் டை ஆக்சைடு, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நைட்ரஜன் பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளோட எர்த்துலேயே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ இருக்கும்னா ஒரு 78% வந்து நம்மளோட எர்த்தில் வந்து நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம் பார்த்திங்களா, அது நமக்கு 21% தான் இருக்குது. பேலன்ஸ் 1% தான் நிறைய கேஸஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அட்மாஸ்பியர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட எர்த்தில் பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தே பார்த்திங்கன்னா ஒரு லைக்காக ஒரு ப்ளூ கலர் மாதிரி தெரியும். அது ஏன் அப்படி ப்ளூ கலர் மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னா, ஃபுல்லாகவே நம்ம எர்த்தில் நிறைய பர்சன்டேஜ் இப்போ 3/4 பக்கமே தண்ணி தான் கவர் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ வாட்டர் கவர் ஆனதால தான் நம்ம எர்த்து வந்து ஒரு பெரிய பிக் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பிளானட், ஈவன் நம்மளை ப்ளூ பிளானட்னே சொல்லுவாங்க நம்ம எர்த்தை. அதுதான் வந்து தண்ணி ஃபுல்லாக பகுதி இருந்துச்சு அப்படின்னா அது ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் தண்ணி வந்து நிறையா, ஈவன் ஓஷன்னால் மட்டுமே தண்ணி நம்மளால் சொல்ல முடியாது. ஐஸும் ஹைட்ரோஸ்பியர் தான், வாட்டர், அப்புறம் வாட்டர் வேப்பர் எல்லாமே அதுதான். அடுத்து நம்ம பயோஸ்பியர் அப்படின்னா சொல்லலாம். பயோஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம வாழ்கிற இடம் தான் பயோஸ்பியர். நம்ம பார்த்திங்கன்னா லேண்டு, வாட்டர், ஏர் மூணுமே இருக்கிற ஒரு இன்டர்மீடியட் ஜோனில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது லேண்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து வாட்டர், இது வந்து ஏர் அப்படின்னா இங்கே ஒரு குட்டி போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் 3 இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல தான் நம்ம வாழுவோம். ஸோ அதுதான் வந்து பயோஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட எர்த்து பார்த்திங்கன்னா நம்மளோட எர்த்து சர்ஃபேஸ் இருக்குது பார்த்திங்கல்ல, இப்போ எர்த்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதுதான் எர்த்து அப்படின்னா. ஸோ அந்த எர்த்தில் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸில் வாட்டரும் இருக்கும், காண்டினென்ட்டும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும், அப்படி தானே இருக்கும். அதுதான் வந்து சர்ஃபேஸ். நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸ் 2 இருக்குது, ஒன்று காண்டினென்ட்டும் இருக்கும், இன்னொன்று வந்து ஓஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எப்போ மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பெண்ணில் வந்து யார் ஃபஸ்ட்டு ஒரு விமன் ஃபஸ்ட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஐ திங்க் வந்து எஸ்டர்டே தான் நினைக்கிறேன், இல்லை டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி உங்களுக்கு வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட் வந்து மாற்றிருக்காங்க, சைனாவும் நேபாளும் சேர்ந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஏன் ஹைட் ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் இருக்குது, இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அப்படிங்கிற ஒரு பிளேட் வந்து இங்கே இருக்கும், இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு. அதுவும் எரோஷன் பிளேட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மோதும், ரெண்டு ஒன்றோடு ஒன்று வந்து என்ன ஆகும், கன்வர்ஜென்ட் ஆகும். இப்படி வந்து 2 பிளேட்டு வந்து மோதும். அப்படி மோதும் போது டென்ஸாக இருக்கிற பிளேட் வந்து உள்ளுக்குள்ளே போயிடும், மேலே இருக்கிற பிளேட் இப்படி எலும்பும். ஸோ இப்படியே எலும்பிக்கிட்டே இருக்கிறனால இன்னும் வந்து இடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி இடிச்சுக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து எவரெஸ்ட் அந்த ஹைட் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி படிக்கணும். ஸோ உங்களுக்கு இதில் ப்ராப்ளம் இல்லை. இந்த புக்கில் வந்து உங்களுக்கு 8848 கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 0.86 அப்படிங்கிற மீட்ரு ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சு, நான் அதை ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ மவுண்டைன் இப்படி இருக்குது அப்படின்னா அங்கே கீழே வந்து ட்ரென்ச் இருக்கும். ஸோ இங்கே மவுண்டைன் அப்படின்னா இந்த கீழே வந்து இப்படி ட்ரென்ச் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரென்ச்சில் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பசிபிக் ஓஷனில் இருக்கிறதே ஒரு பிக்கஸ்ட் ட்ரென்ச், கிரேட் டெப்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மெரியானா ட்ரென்ச் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிலிம்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஎன்பிசியாக இருந்தாலும் உங்களுக்கு முக்கியம்.
இப்போ பசிபிக் ஓஷனில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து மரியானா ட்ரென்ச் இருக்குதுன்னு கேட்டால் பசிபிக் ஓஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இப்போ நம்ம காண்டினென்ட் பார்க்கலாம். ஸோ காண்டினென்ட்டில் நிறைய காண்டினென்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ காண்டினென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 காண்டினென்ட் பக்கம் இருக்குது. ஸோ அதில் மேஜர் இருக்கிறதே வந்து காண்டினென்ட்லேயே வந்து ஒரு பெரிய காண்டினென்ட் அப்படின்னா அது ஏஷியா தான். அதுக்கப்புறம் யூரோப், ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் இந்த காண்டினென்ட்ஸ் எல்லாமே நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இந்த பூமி இப்படி இருக்குது அப்படின்னா அதில் நிறைய லேண்டு பகுதியில் எங்கே இருக்கும் அப்படி நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி லேண்டு பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் இருக்குது. சதர்ன் சைடில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வாட்டர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏஷியா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஏஷியா அப்படிங்கிறது வந்து இருக்கிற காண்டினென்ட்லேயே ஒரு பெரிய காண்டினென்ட், லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படி எது அப்படின்னு கேட்டால் அது ஏஷியா தான். ஏன்னா ஏஷியாவில் தான் வந்து நம்ம எர்த்துலேயே வந்து 3ல் 1 பகுதி ஏஷியாவே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அவ்வளோ பெரிய காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஷியா வந்து இப்போ எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர். சாரி 1 செகண்ட். சாரி. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர், தென் வந்து இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து இது ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிரியும். இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிறப்ப இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து பிரிச்சிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைமில் நம்ம பார்த்துருப்போம் க்ரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் வந்து பிரிட்டன் தான் வந்து இங்கே வச்சுக்கிட்டு இங்கே 0 வச்சுக்கிட்டு அது வந்து ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அதுக்கடுத்து போகிறதெல்லாம் ஈஸ்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோமா 15 டிகிரி அப்படின்னா 1 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ அதனால தான் வந்து ஏஷியா அப்படிங்கிறது வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏஷியாவையும் இந்த யூரோப்பையும் பிரிச்சிருக்கு ஒன்று. அது என்ன அப்படின்னா உரால் மவுண்டன் அப்படின்னு ஒரு மவுண்டன் இருக்குது. அது வெஸ்ட் சைடு இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறேன் இருங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா இருக்குது, இங்கே வந்து யூரோப் இருக்குது. ஸோ இங்கே தான் ஏஷியா, இங்கே யூரோப். இது ரெண்டையும் பிரித்த ஒரு மவுண்டன் பேர் என்ன, உரால் மவுண்டன் அப்படிங்கிற ஒரு மவுண்டன். ஸோ அந்த மவுண்டன் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த யூரோப்பையும் ஏஷியாவையும் பிரிச்சிச்சு. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிலிம்ஸில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் கம்பைன் ஆகுது இல்லை. ஸோ இந்த ஏஷியாவும் யூரோப்பும் கம்பைன் ஆயிடுச்சுன்னா யூரோஷியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் தான் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது பாஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது பாஸ் ஆகுதா. ஸோ நல்லா பாருங்கள், ஏஷியாவில் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இங்கே இருக்கா. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது 0, இது 22 half. ஸோ இங்கே தான் வந்து பாஸ் ஆகுதா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஷியா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து யூரோப் போகலாம். யூரோப்பில் பார்த்திங்கன்னா ஏஷியாவுக்கு அடுத்து ஒரு குட்டி அப்படின்னு ஒரு காண்டினென்ட் அப்படின்னா அது யூரோப் தான். யூரோப் எங்கே லைஸ் ஆகும் அப்படின்னா ஏஷியாவோட வெஸ்ட் போர்ஷன். ஏஷியா வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா வந்து இங்கே இருக்குது. ஏஷியாவோட வெஸ்ட் போர்ஷனில் தான் யூரோப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆர்டிக் சர்க்கிள் 66 half இருக்குல்ல. ஸோ அங்கே தான் வந்து யூரோப்பில் வந்து 66 half. இங்கே பார்த்திங்களா யூரோப் இங்கே இருக்கா. ஸோ யூரோப்பில் வந்து 66 half அப்படிங்கிறது வந்து இந்த சைடு வரும், இந்த பக்கம். ஸோ இப்படி வரும். இந்த இடத்துல ஆர்டிக் சர்க்கிள் அப்படிங்கிறது 66 half. இந்த இடத்துல வந்து இது கட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யூரோப்பில். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து யூரோப்பில் வந்து எது கட் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஆர்டிக் சர்க்கிள் கட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த யூரோப்பில் பார்த்திங்கன்னா 3 சைடுமே வந்து தண்ணி சூழ்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி 3 சைட்லேயும் தண்ணி சூழ்ந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா டாப் சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கா. ஸோ டாப் சைடில் தண்ணி இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் அதுக்கு தண்ணி இருக்குது, டவுன்லேயும் தண்ணி இருக்குது. ஏன் ஈஸ்ட் சைடு மட்டும்தான் இல்லை, ஏன் ஈஸ்ட் சைடு இல்லைன்னா அங்கே வந்து ஏஷியா வந்து கவர் பண்ணிடுச்சான்னு சொன்ன மாதிரி. அப்போ யூரோப்பில் பார்த்திங்கன்னா 4 சைடுமே தண்ணி இல்லை, 3 சைடு தான் அதுக்கு தண்ணி இருக்குது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஏஷியா வந்து கவர் பண்ணிடுச்சு. அப்போ டாப் அப்புறம் வந்து லெஃப்ட் சைடு டவுன் அந்த பக்கம் மட்டும்தான் வந்து யூரோப்பில் வந்து தண்ணி இருக்குது. அப்போ யூரோப்பில் 3 சைடு தான் தண்ணி சூழ்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூரோப்புக்கு அடுத்து
நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா பார்க்க போகிறோம். ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா ஏஷியாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னா அது ஆஃப்ரிக்கா தான். ஸோ ஆஃப்ரிக்காவும் பார்த்திங்கன்னா அதோட அதிகமான பகுதி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா இப்போ வந்து மோஸ்ட்லி இதோட பாதிக்கு மேலே இப்போ வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இது வந்து அது கட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கெல்லாம் நார்த்து, இது சவுத்து. நல்லா பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேலே வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் அதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்காவில் தான் வந்து 3 விதமே பாஸ் ஆகும். அது என்ன 3மே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சரும் வந்து இந்த ஆஃப்ரிக்காவில் வந்து பாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானும் பாஸ் ஆகும், ஈக்வேட்டரும் பாஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்களா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இதில் பாஸ் ஆகி போகுதா, ஈக்வேட்டர் பாஸ் ஆகி போகுதா, அப்புறம் வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ இந்த மாதிரி 3மே வந்து இதில் வந்து பாஸ் ஆகி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து வந்து சஹாரா அப்படிங்கிற ஒரு டெசர்ட் வந்து ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து ஒரு ஹாட்டான ஒரு லார்ஜஸ்ட் டெசர்ட் அப்படின்னா அது சஹாரா டெசர்ட். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேர்ல்டுலேயே வந்து லாங்கஸ்ட் ரிவர் அப்படிங்கிறது நெயில் ரிவர். ஸோ அதுவும் வந்து அங்கே தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்ல்டுலேயே வந்து லாங்கஸ்ட் ரிவர் இங்கே இருங்க காமிக்கிறவங்கக்கிட்ட மேப்பில். ஸோ பார்த்தீங்களா எங்கே நெயில் ரிவர் போகுதா, ஸோ இங்கே போயிட்டுருக்கா. அதே மாதிரி சஹாரா டெசர்ட் பார்த்திங்களா இங்கே இருக்கா. இதுதான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஒரு ஹாட்டஸ்ட்டான ஒரு டெசர்ட், ஒரு பாலைவனம் அப்படின்னா அது சஹாரா பாலைவனம் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆஃப்ரிக்காவை சுற்றியுமே தண்ணி சூழ்ந்திருக்கு 4 பகுதியுமே. நீங்கள் எப்படி யூரோப்பில் பார்த்தீங்க ரைட் சைடில் மட்டும்தான் வந்து காண்டினென்ட் இருக்குது, மற்ற 3 சைடு தானே தண்ணி சூழ்ந்திருக்கு நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா பக்கமே தண்ணி சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து நார்த் அமெரிக்கா போகலாம். ஸோ நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறது 3வது லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நார்த் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு நேரோ லேண்டு ஸ்ட்ரிப் இருக்குது. அதுதான் வந்து இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நார்த்தன் சைட் அண்ட் வெஸ்டர்ன். நம்ம எப்படி ஏஷியா வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது நார்த்தில், பட் ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், அது மாதிரி இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னா இருங்க காமிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இந்த ரீஜியன் இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா நோ ப்ராப்ளம், இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இஸ்துமஸ் ஆஃப் பனாமா. இங்கே பார்த்தீங்களா ஒரு இந்த நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவையும் சேர்க்குற மாதிரி ஒரு லேண்ட் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்த தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நமக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது வந்து பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஓஷனை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கும், வாட்டர் பாடிஸ். அது வந்து பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து நார்த் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது, அது வந்து லேண்டு. நமக்கு வந்து அது வந்து லேண்டு. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, லேண்டு வேறு சி வேறு, ஆனால் ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற இடம் தான். இதுக்கு பேர் பாக் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க, இந்தியாவும் ஸ்ரீலங்காவையும் கனெக்ட் பண்ணிச்சுன்னா. இதே வந்து நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அப்படின்னா இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கடுத்து சவுத் அமெரிக்கா உங்களுக்கே தெரியும், பேரே சவுத் அமெரிக்கான்னு வச்சுருக்கனால மோஸ்ட்லி சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும். அங்கே வந்து ஆண்டஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டுலேயே வந்து ஒரு லார்ஜஸ்ட் மவுண்டன் அங்கே தான் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா மேலே டாப் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சவுத் அமெரிக்கா. இந்த சவுத் அமெரிக்காவில் டாப்பில் வந்து அந்த மவுண்டன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்படி கீழே வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே தான் வந்து அமேசான் ரிவரும் இருக்குது, வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் ரிவர் கூடிய அமேசான் ரிவர் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஃபிலிம்ஸில் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது கோட் பண்ணணும்னா கூட கொடுக்கலாம்ல. ஸோ மேப் பேஸ்டாக உங்களுக்கு தெரியணும் பேசிக்காக, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 6th ஸ்டாண்டர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது, நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து வந்து ஆஸ்திரேலியா வந்து காண்டினென்ட்லி குட்டி காண்டினென்ட் அப்படின்னு அர்த்தம். அது ஃபுல்லாகவே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும். அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை சுற்றியுமே பார்த்திங்கன்னா சி வந்து கவர் ஆகி தான் இருக்கும். அதனால தான் அதை வந்து ஐலாண்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அண்டார்டிகா பார்த்திங்கன்னா
உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்டார்டிகா. ஸோ அண்டார்டிகா பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அப்படியே இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக அண்டார்டிகா தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய அண்டார்டிகாவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அது எல்லா பக்கமும் கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவும் சதர்ன் போல் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மக்களுமே வந்து இங்கே வாழ மாட்டாங்க. எந்த ஹியூமன் செட்டில்மெண்ட்டும் இங்கே இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே பர்மனெண்ட்டாக வந்து அங்கே ஐஸ் வந்து எப்போவுமே கவர் ஆகி தான் இருக்கும். நிறையா பார்த்திங்கன்னா கண்ட்ரிஸ் வந்து ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து அண்டார்டிகாவில் இருக்குது. இந்தியாவோட ரிசர்ச் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைத்ரி, தக்ஷின், கங்கோத்ரி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பாரதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் நோட்ஸாக கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மைத்ரி, பாரதி, தக்ஷின், கங்கோத்ரி. ஸோ அடுத்து வந்து நம்ம ஹைட்ரோஸ்பியர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ப்ளூ பிளானட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம எர்த்தில் பார்த்திங்கன்னா 71% வந்து வாட்டர் இருக்குது, 29% லேண்ட் இருக்குது. அதனால தான் நம்ம எர்த்து வந்து ப்ளூ கலரில் இருக்குது. 71% வாட்டர் இருக்கிறதுனால. அப்படி வாட்டர் வந்து எந்தெந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா கடல் தண்ணியாக இருக்கும், ரிவராக இருக்கும், லேக்கு, ஐஸ், கிளேஷியர்ஸ்லாம் இருக்குல்ல அது, அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்கும், அப்புறம் வந்து நமக்கு வேப்பர் இருக்குல்ல, வாட்டர் வேப்பர், இது எல்லாமே வந்து ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நமக்கு ஓஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம நாட்டு தண்ணி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். 97% வந்து நம்ம நாட்டில் வந்து ஓஷன் கடல் தண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடல் தண்ணி வந்து ரொம்ப உப்பாக இருக்கும். ஸோ அது நம்மளால் பயன்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 3% இருக்குல்ல அது வந்து ஐஸாவோ இல்லை கிளேஷியராகவோ இல்லை அண்டர் கிரவுண்ட் வாட்டராகவோ தான் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டராக கிடைக்குது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரியும்னா மக்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் ஹியூமன் யூஸாக இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நம்மக்கிட்ட என்ன தான் வந்து 97% தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியை நம்மளால் பயன்படுத்த முடியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இதில் வந்து இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது. இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படிங்கிற மாதிரி ஜாயிண்ட் ஆகுது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த யுரால் மவுண்டெயின் அந்த மாதிரி. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான். அடுத்து இப்போ நம்ம ஓஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஹைட்ரோஸ்பியர்லேயே அதிகமாக இருக்குது நம்ம கேள்விப்பட்டோமா, 97%. அந்த ஓஷனோட மூமெண்ட் வந்து 3 இருக்குது. ஒன்று வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேவ்ஸ் உங்களுக்கே தெரியும், அலைகள் எப்பவுமே வர்றது அப்படின்னு. டைட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தண்ணி வந்து திடீர்னு உள் வாங்கிக்கும். ஹை டைட்னா வெளியில் வரும், லோ டைட்னா உள் வாங்கிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல அது. அப்புறம் ஓஷன் கரண்ட், ஹாட் கரண்ட், கோல்டு கரண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதுதான் இதில் பார்த்திங்கன்னா ஓஷன் இதை பற்றி நான் ஃபர்தரான டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஓஷன் கரண்ட்னா என்ன, டைட்ஸ்னால் என்ன, வேவ்ஸ்னால் என்னென்னு அப்போ இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நீங்கள் இன்னும் நல்லா பார்ப்பீங்க. இப்போதைக்கு அப்போனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் எல்லாத்துலேயும் இப்போ சொன்னோம்னா அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 மேஜர் ஓஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன் உங்களுக்கே தெரியும், பெரிய ஓஷன். அதுக்கடுத்து அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பசிபிக் ஓஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஓஷன்லேயே ஒரு பெரிய ஓஷன் அப்படின்னா அது பசிபிக் ஓஷன் தான். எர்த்லேயே பார்த்திங்கன்னா 3ல் 1 மடங்கு பசிபிக் ஓஷன் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மரியானா ட்ரெஞ்ச் அப்படிங்கிறது பசிபிக் ஓஷனில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த பசிபிக் ஓஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படி சர்க்குலர் ஷேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரவுண்டாக தானே இருக்குது. நம்ம எர்த்து வந்து இதில் பார்க்கும்போது பிளைனாக தெரியுது, ஆனால் உருண்டையாக தானே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே இருக்குது பசிபிக் ஓஷனை, பின்னாடி பசிபிக் ஓஷன் தானே இருக்குது. அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் பாத் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதோட கண்ட்ரி பார்த்திங்கன்னா எந்தெந்த சைடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏஷியா, ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரி உருண்டை மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ் ஷேப் லைக் பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது, நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏஷியாவும் ஆஸ்திரேலியாவும், இந்த பக்கம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இதெல்லாம் சுற்றி தான் வந்து இது இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் பசிபிக் ஓஷன். அடுத்து வந்து அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன் அப்படிங்கிறது வேர்ல்டுலேயே 2nd லார்ஜஸ்ட் ஓஷன். அது வந்து எஸ் ஷேப்பில் இருக்கும். எஸ் ஷேப்பில் அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்திங்களா அட்லாண்டிக் ஓஷன். ஸோ பார்த்திங்களா இங்கேருந்து அப்படியே வந்து இப்படி வருதா. ஸோ அதான் அது எஸ் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் அமெரிக்கா, இந்த பக்கம் சவுத் அமெரிக்கா, அதோட லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா யூரோப்பும் ஆஃப்ரிக்காவும் இருக்கும். அதான் இங்கே வந்து எஸ் ஷேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே வந்து கோஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நல்ல காமர்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இந்தியன் ஓஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இந்தியாங்கிற நேமுக்காகவே அங்கே இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு. அது வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். சர்க்குலர் ஷேப் அப்படின்னா இங்கே பார்த்திங்களா. ஸோ இங்கே வந்து இந்தியன் ஓஷன் இருக்கா.
இங்கே பார்த்துருப்பீங்க, இங்கே இந்தியன் ஓஷன் இப்படி ஜாயிண்ட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா ஏஷியா இருக்கா, இந்த பக்கம் ஆஃப்ரிக்கா இருக்குது, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா இருக்குது. ஸோ அதனால தான் இது பேர் சர்க்குலர் ஷேப் அப்படிங்கிற மாதிரி, ட்ரையாங்கிள் ஷேப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சதர்ன் ஓஷன் அப்படிங்கிறது ஃபுல்லாக சதர்ன் சைடு போயிடும், அதான் சதர்ன் ஓஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன் அப்படிங்கிறது ஆர்டிக் போல், நார்த்து சைடு இருக்குல்ல, நார்த்து போல் அதுதான். ஸோ அதில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து பசிபிக் ஓஷனில் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஆர்டிக் சர்க்கிளில் ரஷ்யா இருக்குது. ஸோ இந்த பேக் சைடு வந்து இப்படி இருக்கும்போது இந்த நம்ம வேர்ல்டில் நம்மளோட இடத்துல பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் கவர் ஆகும், ரெண்டையும் பிரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரஷ்யா, இது வந்து யூஎஸ். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு மீட் மாதிரி தெரியுதா, இதுதான் வந்து பெரிங் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இப்படி நம்ம இதில் வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவையும் நமக்கு வந்து ஒரு சி வந்து ஜாயின் பண்ணி வச்சுச்சுல, பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, அது மாதிரி இது பேர் வந்து பெரிங் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க பிலிம்ஸில். ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பசிபிக் ஓஷன் தண்ணி, இது வந்து ஆர்டிக் ஓஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் சைடில் இப்போ வந்து நம்மளோட இடத்து வந்து இப்படி உருண்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேது. பட் இது பிளைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து இப்போ நம்ம அட்மாஸ்பியர் பார்க்க போகிறோம். ஹைட்ரோஸ்பியர்லாம் நம்ம பார்த்தாச்சு, லித்தோஸ்பியர் பார்த்தா இப்போ அட்மாஸ்பியர் பார்க்க போகிறோம். அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நம்மளோட இப்போ நம்ம இங்கேருந்து ஹைட்டுக்கு மேலே 1600 கிலோமீட்டர் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அட்மாஸ்பியரில் 5 லேயராக பிரிக்கலாம். எதை வச்சு பிரிப்பாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன், டெம்பரேச்சர், ப்ராப்பர்ட்டிஸை வச்சு பிரிப்பாங்க. இப்போ இடத்துக்கு மேலே வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். இது வந்து உங்களுக்கு இமேஜை நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம எர்த்து இங்கே இருக்குது அப்படின்னா எர்த்துக்கு மேலே வந்து ட்ரோபோஸ்பியர். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு மேலே வந்து இப்போ நான் இருக்கிறது ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நான் போனேன் அப்படி, ஏன்னா இங்கெல்லாம் வந்து க்ளவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நான் இடத்துல இந்த ட்ரோபோஸ்பியர்லாம் நிறைய க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அதுக்கு மேலே ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு போனேன்னா க்ளவுட்ஸ்லாம் இருக்காது. ஸோ க்ளவுட்ஸ்லாம் இல்லாதனால அங்கே ஏரோப்ளைன்ஸ்லாம் போகும். அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே போனோம் அப்படின்னா மீசோஸ்பியர் இருக்கும். மீசோஸ்பியருக்கு மேலே போனால் தெர்மோஸ்பியர் இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸோஸ்பியர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லேயர், அட்மாஸ்பியரோட லேயர் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரில் ரொம்ப அதிகமாக நைட்ரஜன் தான் இருக்குது, 78% அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஆக்சிஜன் அப்படிங்கிறது 21% இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற பேலன்ஸ் இருக்குது 1%ல் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன், சில காம்போசிஷன்லாம் வந்து அங்கே இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்மாஸ்பியரில் இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா நான் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னா போக போக டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். அப்போ போக போக எனக்கு ஆக்சிஜனோட அந்த சப்ளை அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும், ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னா சி லெவல். ஸோ இங்கே நிற்கும் போது தான் எனக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். மேலே போக போக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா மேலே எங்கேயாவது வந்து ஸ்பேஸ் இந்த மாதிரி எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துக்குவாங்க, அதுக்குன்னு ட்ரெஸ் வியர் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி பண்ணலை அப்படின்னா நம்ம பிளட் வெசல்ஸ்லாம் வெடிச்சிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ நம்மளால் ஒரு அளவுக்கு தான் வந்து அந்த கவுண்டர் ப்ரெஷர் நம்மளால் தர முடியும். சடன் ஸ்டேஜுக்கு மேலே இப்போ நார்மலாக நம்மளோட அட்மாஸ்பியரில் ட்ரோபோஸ்பியரில் இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து நம்மளால் கவுண்டர் ப்ரெஷர் தர முடியும். பட் இதே சடன் ஸ்டேஜுக்கு மேலே போக போக டென்சிட்டி வந்து மாறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வேரி ஆக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்மளால் வந்து அதை தாங்கிக்க முடியாது, நம்ம கண்டிப்பாக வந்து பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம்னா மேலே போக போக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஏர் இருக்குல்ல, விண்டு, காற்றடிச்சது பார்த்திங்களா, நமக்கு இப்போ மழையெல்லாம் கூட பெய்யுது விண்டு மூலிமா. ஸோ அது எப்படி அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் எப்போவுமே லோ ப்ரெஷரை நோக்கி தான் போகும் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அங்கே வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல தான் கம்மியான டெம்பரேச்சர் என்ன பண்ணும் எப்போயுமே நோக்கி போகும். ஸோ அப்போ தான் அங்கே மழை பெய்யும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பயோஸ்பியர் நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம வாழ்கிற இடம் தான் பயோஸ்பியர். லேண்டு, வாட்டர், ஏர் இது எல்லாம் இருக்கிறது தான் வந்து பயோஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பயோஸ்பியரில் 2 கிங்டம் இருக்குது. ஒன்று பிளான்ட் கிங்டம், இன்னொன்று அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று கூட டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது நம்ம நாட்டில். இப்போ ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம வெட்டுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், அது வுட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ லேண்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ சுனாமி அப்படின்னா அந்த லேண்டு வந்து அப்படியே சப்மர்ஜ் ஆகி கீழே போகுதுன்னு அர்த்தம்.
அதுதான் வந்து சுனாமி வரதுக்கு காரணமே. ஈவன் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டே வந்து வாட்டருக்கு அடியில் சப்மர்ஜ் ஆனது தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய லேக்கில் ரிவர்லலாம் என்ன பண்ணுறோம், நிறையா வந்து வேஸ்ட் இதெல்லாம் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஹியூமனுக்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா அது டேரெக்டாக வந்து நீங்கள் ரிவரில் வந்து கலக்கும் போது அந்த தண்ணி எத்தனையோ பேர் குடிச்சு, ஈவன் நமக்கு நிறையா தெரியும். இப்போ நிறைய நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா வாமிட் நிறையா அது இதுன்னு க்ரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் காரணம் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அதை போய் அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக வந்து எமிஷன் வருது. ஸோ எதுலேருந்து தான் பொல்யூட்டன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பொல்யூஷன் வருது, தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வருது, வெஹிக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்துலாம் வரதுனால நம்மளோட ஏர் என்ன ஆகுது அப்படின்னா பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது பெரிய லெவலில் நமக்கு பாதிப்பு ஏற்படுது. நேச்சுரல் தான் கார்பன் டை ஆக்சைடு, நேச்சுரலாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. பட் எப்போ கார்பன் டை ஆக்சைடு சர்டன் லெவலுக்கு மீறி போகுதோ அப்போ நமக்கு அது என்னவாயிரும் அப்படின்னா, நம்மளோட குளோபல் டெம்பரேச்சர் வந்து இந்த ரொம்ப அதிகமாகி அது குளோபல் வார்மிங் ஆல்ரெடி நம்ம நாட்டில் குளோபல் வார்மிங் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்னும் பெரிய லெவலில் போச்சுன்னா பாதிப்பு தான் அப்படிங்கிறதா வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. நான் எல்லாமே இதில் வந்து நான் புக்கில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்ஸும் இவ்வளோ டீட்டெயிலாக நான் நோட்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே இந்த புக்கில் வந்து இம்பார்ட்டனே கிடையாது. ஸோ நான் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து ஹோலிஸ்டிக்காக உங்களுக்கு எடுத்து தான் ஃபுல்லாக என்டையராக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புக்கை ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணுங்கள். ஸோ ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ நான் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.